ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேண்டிய கடைசி நாள். டைம் போயிட்டே இருக்கு, ஆனா போர்ட்டல் மட்டும் டவுன். அப்பப்பா, இந்த டென்ஷனான நிலைமைய நம்மள பல பேர் அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சரி, இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றது, நம்மள நாம எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்னைக்கு நாம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நாம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னு ஒரு குவிக் லுக் பாத்திரலாம். முதல்ல இந்த டெட்லைன்ல வர்ற குழப்பம், அப்புறம் எதுக்கு இந்த போர்ட்டல் இப்படி அடிக்கடி கிராஷ் ஆகுது, இதனால நமக்கு என்னென்ன நஷ்டம், இதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான், நம்மளோட சட்ட பாதுகாப்பு, கடைசியா இதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி பாப்போம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ரீசெண்டா GSTR 3B ஃபைல் பண்ற கடைசி தேதியில உங்கள பல ஆயிரக்கணக்கான பேர் பார்த்த ஒரு காட்சியிலிருந்து தான் இந்த பேச்சை நாம தொடங்க போறோம். இந்த ஒரு மெசேஜ் தான் நாடு முழுசும் இருக்கிற ஆயிரக்கணக்கான பிசினஸ் ஓனர்ஸ், சிஏக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்க கொடுத்துச்சு. இது ஏதோ சின்ன டெக்னிக்கல் எரர் கிடையாது. இது போர்ட்டல் மொத்தமா முடங்கிடுச்சுன்னு சொல்ற ஒரு ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன். சரி, ஏன் இந்த போர்ட்டல் இப்படி திரும்ப திரும்ப கிராஷ் ஆகிட்டே இருக்கு? இதுக்கு பின்னாடி உண்மையில என்னதான் நடக்குது? இங்க பாத்தீங்கன்னா 2 பெரிய பிரச்சனை ஒன்னோட ஒன்னு மோதுது. ஒரு பக்கம் லட்சக்கணக்கான பேரு கடைசி நாள்ல ஒரே நேரத்துல லாகின் பண்றாங்க. இதனால சர்வர் மேல ஒரு பயங்கரமான பிரஷர். இன்னொரு பக்கம் இந்த ஆட்டோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், புது ரூல்ஸ்னு சிஸ்டம்ல புதுசா எதையாவது சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இது சிஸ்டத்தோட சுமையை இன்னும் அதிகமாக்குது. சோ இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது என்னாகும்? சிஸ்டம் கிராஷ் ஆகாம வேற என்ன பண்ணும்? இந்த போர்ட்டல் கிராஷ் ஆகுறது வெறும் டெக்னிக்கல் பிரச்சனை மட்டும் இல்ல. இதனால நம்ம பிசினஸ்க்கு நேரடியா ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படுது. அப்படி என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? முதல்ல ரொம்ப நேரடியான பாதிப்பு லேட் ஃபீ தான். ஒரு நாளைக்கு ஒரு ரிட்டர்னுக்கு 50 ரூபா. டியூ டேட் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இதை சேர ஆரம்பிச்சிடும். அந்த லேட் ஃபீ மட்டும் இல்லாம நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு 18% வட்டி கட்டணும். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய தொகைன்னு. சரி, இந்த லேட் ஃபீ வட்டியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. நீங்க சரியா ஃபைல் பண்ணாததால உங்க கஸ்டமர்ஸால இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசியை எடுக்க முடியாது. இதனால GSTR 2B ரீகன்சிலியேஷன்ல பிரச்சனை வரும், உங்க கேஷ் ஃப்ளோ பாதிக்கப்படும், கடைசியா டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் வர்றதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாகும். இது நம்ம பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பையே கெடுத்துரும். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபைலிங் டெட்லைன்ஸ். ஆனா இப்போ இந்த தேதிகள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா போர்ட்டல் சரியா வேலை செய்யாதது நம்ம தப்பில்லையே. அதனாலதான் பல வக்கீல்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸும் இந்த டெட்லைனை நீட்டிக்கணும்னு கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து பிரஷர் கொடுத்துட்டே வராங்க. சரி, நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டீங்க. போர்ட்டல் டவுன். இப்போ என்ன பண்றது? அதுக்கான ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இதோ. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டென்ஷன் ஆகவே கூடாது. முதல்ல அமைதியா இருங்க, அப்பப்போ ட்ரை பண்ணிட்டே இருங்க. அடுத்து ட்விட்டர் மாதிரி ஆஃபிஷியல் சேனல்ஸ்ல ஏதாவது அப்டேட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க பண்ற ஒவ்வொரு முயற்சியும் டாக்குமெண்ட் பண்ணுங்க. கடைசியா போர்ட்டல் வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனேயே ஃபைல் பண்ணிடுங்க. சரி, டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி பண்றது? இத நம்ம தப்பு இல்லைன்னு சட்டப்படி எப்படி நிரூபிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ரெடி பண்ண வேண்டிய ஆதாரங்கள் என்னென்னு பாருங்க. முதல்ல எரர் மெசேஜ் வர்ற முழு பேஜையும் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ரொம்ப முக்கியமா அந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற தேதி, நேரம் ரெண்டும் தெரியற மாதிரி எடுங்க. அப்புறம் பிரவுசர்ல ஏதாவது எரர் கோட் காட்டுச்சுன்னா அதையும் நோட் பண்ணி வைங்க. கடைசியா நீங்க எத்தனை மணிக்கு எத்தனை தடவை லாகின் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு ஒரு சிம்பிள் லாக் மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான புல்லட் ப்ரூஃப் ஆதாரம். உங்க கீழ இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கவர்மெண்டோட குறை தீர்க்கும் போர்ட்டல், அதாவது கிரீவன்ஸ் ரிட்ரெசல் போர்ட்டல். இந்த மாதிரி டெக்னிக்கல் பிரச்சனைகளை அதிகாரப்பூர்வமா ரிப்போர்ட் பண்றதுக்காகவே இதை அமைச்சிருக்காங்க. இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். selfservice.gstsystem.in வெப்சைட்க்கு போங்க. அங்க ரிப்போர்ட் இஷ்யூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன எரர் வந்துச்சோ அதை தெளிவா எழுதுங்க. நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட் ஆதாரங்களை அப்லோட் பண்ணுங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் கிடைக்கும், அதை பத்திரமா சேவ் பண்ணி வைங்க. இந்த அஃபிஷியல் ரெக்கார்ட் தான் பிற்காலத்துல உங்களை காப்பாத்தும். சரி, இப்போதைக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தாச்சு. இனிமே இந்த மாதிரி தலைவலி வராம எப்படி தடுக்கிறது, உதவிக்கு யாரை அணுகிறதுன்னு பார்க்கலாம். இவ்ளோ பிரச்சனைகளையும் பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். அடுத்த தடவையாவது இந்த கடைசி நேர டென்ஷன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும்னா, சீக்கிரமா ஃபைல் பண்ணுங்க. ஆமா, கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்காம கொஞ்சம் முன்னாடியே ஃபைல் பண்ணிட்டா இந்த மொத்த டென்ஷனையும் நாம ஈஸியா தவிர்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா இந்த அஃபிஷியல் சப்போர்ட் சேனல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறை தீர்க்கும் போர்ட்டலோட வெப்சைட், ஹெல்ப் டெஸ்க் ஃபோன் நம்பர், அப்புறம் உடனடி அப்டேட்ஸ்க்கு அவங்களோட ட்விட்டர் பேஜ், இதெல்லாம் கையில வச்சுக்கோங்க.
சரிதான், சிஸ்டம்ல அதோட குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அது எப்ப சரியாகும்னு நம்ம காத்திருக்கலாம். ஆனா அது வரைக்கும் உங்க ஃபைலிங் ஸ்ட்ராட்டஜி எதிர்காலத்துக்கு தயாரா இருக்கா? இத பத்தி யோசிங்க.